அனைவருக்கும் வணக்கம். நம் கதைகள் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட தலைப்பு ஒரு பயங்கரமான மோதலை பத்தி தான் சொல்லுது. ஆமாங்க, உலக அழகி மருமக விசஸ் உள்ளூர் கிழவி மாமியார். ஒரு பக்கம் கையில ஐபோன், முகத்துல மேக்கப்போட சுத்துற லண்டன் மருமகள். இன்னொரு பக்கம் கையில வெற்றிலை பொட்டி, வாயில அதிரடி கவுண்டரோட இருக்கிற கிராமத்து மாமியார். இவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல மாட்டிக்கிட்டா அந்த வீடு தாங்குமா இல்ல அந்த ஊரு தான் தாங்குமா? பார்க்கவே வேடிக்கையா இருக்க போற அந்த போராட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க கதைக்குள்ள போகலாம். முத்தாளம்மனின் மகன் முகிலன் லண்டனில் இருந்து தன் மனைவி ஜெனிஃபரை முதல் முறையாக ஊருக்கு அழைத்து வந்தான். பட்டுப்புடவை கட்டி மல்லிகைப்பூ சூடி வாசலில் காத்திருந்த முத்தம்மாள் ஜீன்ஸ் மற்றும் டிஷர்ட் அணிந்து இறங்கிய மருமகளை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போனார். இது நம்ம ஊர் கலாச்சாரத்துக்கு செட் ஆகுமா என்று அவர் முணுமுணுக்க, ஜெனிஃபரோ உற்சாகமாக ஓடி வந்து ஹலோ மம்மி என்று அவரை கட்டி பிடித்தாள். மறுநாள் காலை, மம்மி எனக்கு ஓட்ஸ் ஸ்மித்தி கிடைக்குமா என்று ஜெனிஃபர் ஆசையாக கேட்டாள். முத்தாளம்மாளுக்கோ அவள் என்ன கேட்கிறாள் என்பதே புரியவில்லை. அப்படி என்றால் என்னவென்று எனக்கு தெரியாது கண்ணு, இந்தா நம்ம ஊர் ஸ்பெஷல் பழைய கஞ்சிய குடி என்று ஒரு பெரிய மண்பானையில் கஞ்சியையும் தொட்டுக்கொள்ள சின்ன வெங்காயத்தையும் கொடுத்தார். ஜெனிஃபர் அந்த மண்பானையை ஒரு விசித்திரமான பொருளாக பார்ப்பது போல் பார்த்தாள். மதிய நேரத்தில் ஜெனிஃபர் தன் முகத்தை பராமரிக்க பச்சை நிறத்தில் ஒரு ஃபேஸ் மார்க் போட்டுக்கொண்டு படுத்திருந்தாள். அந்த சமயம் அங்கு வந்த முத்தம்மாள் மருமகளின் முகம் பச்சை நிறத்தில் விகாரமாக இருப்பதை பார்த்து அலறினார். தன் மருமகளுக்கு ஏதோ பேய் பிடித்து விட்டது என்று அவர் உண்மையாகவே பயந்து போய் கதவின் பின்னால் ஒளிந்து கொண்டார். உடனே முத்தம்மாள் ஒரு பெரிய கட்டு வேப்பிலையை எடுத்து கொண்டு வந்து, போ பேயே, என் மருமகளை விட்டு ஓடிப்போ என்று கத்திக்கொண்டே ஜெனிஃபர் மீது வேப்பிலையை வைத்து அடிக்க தொடங்கினார். ஜெனிஃபர் பயந்து போய், மம்மி இது வெறும் ஃபேஸ்பேக் என்று கத்திக்கொண்டே வீடு முழுவதும் ஓடினார். கடைசியில் உண்மை தெரிந்த பொழுது முத்தம்மாள் வெட்கத்தில் சிரித்தார். ஒரு நாள் மாலை ஜெனிஃபர் வயல்வெளியின் அழகை ரசித்து ஒரு ரீல்ஸ் வீடியோ எடுக்க தொடங்கினாள். அவள் தன் போனை ஒரு ஸ்டாண்டில் வைத்துவிட்டு ஸ்டைலாக ஆங்கில பாட்டுக்கு நடனமாடி கொண்டிருந்தாள். அவள் கேமராவை பார்த்து புன்னகைத்து போஸ் கொடுத்த போது அவளுக்கு பின்னால் என்ன நடக்கிறது என்பது தெரியவில்லை. அப்போது முத்தம்மாள் தன் தலையில் ஒரு பெரிய மாட்டுச்சாண கூடையை சுமந்து கொண்டு தற்செயலாக அந்த கேமராவின் முன் குறுக்கே வந்து விட்டார். என்னம்மா பண்ற என்று கேட்டபடி அவர் கடந்து சென்ற அந்த வீடியோ இணையத்தில் செம வைரலானது. லட்சக்கணக்கான மக்கள் நேச்சுரல் மாமியார் மருமகள் என்று அந்த வீடியோவை பாராட்டி தள்ளினர். ஜெனிஃபர் முதலில் வருத்தப்பட்டாலும் முத்தம்மாளின் புகழை பார்த்து பெருமைப்பட்டாள். ஜெனிஃபர், மம்மி ஊரில் ஜிம் இல்லையா, நான் எப்படி உடற்பயிற்சி செய்வது என்று கேட்டாள். முத்தம்மாள் அவளை பார்த்து நக்கலாக சிரித்துவிட்டு ஒரு கனமான மர உலக்கையே கொடுத்தார். இந்தா, இதை வைத்து உரலில் மாவை இடி, இதுதான் எங்க ஊர் ஜிம்மு என்றார். ஜெனிஃபர் அந்த உலக்கையை தூக்க முடியாமல் கஷ்டப்படுவதை பார்த்துவிட்டு முத்தம்மாள் கிண்டல் செய்தார். முத்தம்மாள் வெற்றிலை பாக்கு போடும் பழக்கம் கொண்டவர். அவர் வெற்றிலையை போட்டு வாய் சிவந்திருப்பதை பார்த்த ஜெனிஃபர் ஆச்சரியமடைந்தாள். மம்மி, உங்க லிப்ஸ்டிக் ஷேடு மிகவும் நேச்சுரலாக இருக்கிறது என்று என்ன பிராண்ட் என்று ஆர்வமாக கேட்டார். முத்தம்மாள் தன் வெற்றிலை கரையை அவள் லிப்ஸ்டிக் என்று நினைப்பதை பார்த்து வாய்விட்டு சிரித்தார். ஊர் திருவிழாவில் கரகாட்ட போட்டி நடந்தது. ஜெனிஃபர் மிக உயரமான ஹை ஹீல்ஸை கால்களில் அணிந்து கொண்டு கரகாட்டம் ஆட முயன்று தடுமாறினாள். ஆனால் முத்தம்மாள் தலையில் ஒரு பெரிய சொம்பை வைத்து வெற்றிலை சிவந்த வாயுடன் கம்பீரமாக ஆடினார். இருவரும் சேர்ந்து ஆடிய அந்த விசித்திரமான ஆட்டம் ஊர் மக்களையே கட்டி போட்டது. நாட்கள் செல்ல செல்ல ஜெனிஃபர் கஞ்சியின் அருமையையும் முத்தம்மாளின் மேக்கப்பின் அவசியத்தையும் புரிந்து கொண்டார். அழகு முகத்தில் இல்லை மம்மி, உங்கள் அன்பான குணத்தில் இருக்கிறது என்று ஜெனிஃபர் சொல்ல முத்தம்மாள் அவளை பாசத்துடன் அணைத்து கொண்டார். கலாச்சாரங்கள் வேறாக இருந்தாலும் அன்பு ஒன்றே அவர்களை இணைத்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம் அடுத்து நம் கதைகளோடு.